ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெயில் காலத்தில் இளநீர் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இது வெயிலின் தாக்கத்தை குறைக்கக்கூடிய இயற்கை நீராகும். வெயில் காலத்தில் உடலுக்கு தேவையான எலக்ட்ரால்ஸை நீர்ச்சத்து மூலமாக வெளியேற்றுகிறது. இதை இளநீர் குடிப்பதன் மூலம் சரியான அளவினை உடலுக்கு பெற முடியும். இளநீர் தினமும் குடிப்பதால் ஆபத்து என்பதெல்லாம் உண்மை கிடையாது என்கின்றனர் மருத்துவர்கள். மேலும் தொடர்ந்து 60 நாட்கள் இளநீர் குடிப்பதன் மூலம் உடல் எடை குறைகிறது என்பதையும் கண்டுபிடித்துள்ளனர். உடலுக்கு தேவையான முக்கியமான இன்சுலினை தூண்டுவதற்கான ஊட்டச்சத்து இளநீரில் அதிகம் உள்ளது. இளநீரில் சர்க்கரையின் அளவு அதிகம் என சிலர் வதந்திகளை பரப்புகின்றனர். நீங்கள் எவ்வளவு பெரிய இளநீரை வாங்கி குடித்தாலும் சரி, அதில் 250 ml அளவு சர்க்கரை தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ்களை குடிக்கும்போது அதில் குறைந்தபட்சம் 20 டீஸ்பூன் அளவு சர்க்கரை இருக்கும். இளநீரில் கார்போஹைட்ரேட்டுகள் குறைவாக இருப்பதால் உடலுக்கு ஆரோக்கியமானதாகும். உடலுக்கு இளநீரின் சத்து முழுமையாக கிடைக்க வேண்டுமெனில் வெறும் நீரை மட்டும் குடிக்காமல் அதில் இருக்கும் வழுக்கை தேங்காயையும் சாப்பிட வேண்டும். இளநீரில் பொட்டாசியம், கால்சியம் இருந்தாலும் வழுக்கையில் மற்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன. உடலுக்கு தேவையான கொழுப்பு சத்து, சருமத்தை பளபளக்க செய்யும் வைட்டமின்கள், உடல் எடையை குறைக்கக்கூடிய சத்துக்களும் வழுக்கையில் அதிகமாக இருக்கின்றன. தற்போது வெளிநாடுகளில் இளநீரை குடித்த பின்பு வழுக்கையை உணவு போல் சாப்பிடுகின்றனர். உடல் பயிற்சி மற்றும் விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபடுவோர் இந்த முறையில்தான் இளநீர் சாப்பிடுகின்றனர். சர்க்கரை நோய் இருப்பவர்கள் தங்கள் உணவில் கட்டுப்பாடோடு இருந்தால் இளநீரை தாராளமாக குடித்து வழுக்கையையும் சாப்பிடலாம். வழுக்கையை சேர்த்து சாப்பிட்டால் அது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை கட்டுப்படுத்துகிறது. இது சர்க்கரையை விட ஆபத்து கிடையாது. குறிப்பாக செவ்விளநீர் சாப்பிடுவது இன்னும் உடலுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.